ஹலோ மக்களே, நான் இன்றைக்கி கோழிப்பண்ணை உற்பத்தியாளராக உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். இப்போ வந்து கோழிப்பண்ணையாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. அது ஸ்ட்ரைக்குன்னு கூட சொல்ல முடியாதுங்க. விவசாயிகளோட உரிமை போராட்டம், வாழ்வாதார போராட்டம் தான் சொல்லணும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம விலைவாசி எல்லாமே ஏறிப்போச்சு. ஒரு நூறுரூவா மொய் வச்ச இடத்துல இன்றைக்கி ஐநூறுரூவா மொய் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐநூறுரூவாங்கிறது நூறுரூவா மாதிரி மாறிப்போச்சு. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நாங்கள் கறிக்கோழியாக இருந்தால் 45 நாள், நாட்டுக்கோழியாக இருந்தால் 3 மாதம் 120 நாள் ஆனதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கம்பெனிகள் வந்து கொடுக்குறது வந்து கிலோவுக்கு ரூ. 6,000, நாட்டுக்கோழியாக இருந்தால் ரூ. 13, ரூ. 12 அவ்வளோதான் கொடுக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குஞ்சு வந்ததையும் இறக்குற மஞ்சி, பேப்பர், அதுக்கு கொடுக்குற மெடிசன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆள் கூலி. நம்ம எப்படியும் ஆள் வச்சு வேலை செஞ்சோம்னா அவங்களுக்கு கொடுக்குற கூலி 300 இருந்துச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி கூலிகள் ஏறி போச்சுங்க. கேட்டால் விலைவாசி ஏறிடுச்சு, நீங்கள் கூலி ஏற்றி கொடுங்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து யாரும் அந்த ரூ. 6,000 மேலே கொடுக்கறது இல்லைங்க. அதனால் கவர்மெண்ட்டுக்கிட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா வரைக்கும் போயிடுச்சு. அவரும் வந்து நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்களும் வந்து இதுக்காக ஒத்துழைச்சி விவசாயிங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணுங்க. எல்லாமே ஏறி போனப்போ நம்ம ரூ. 6,000 மட்டும் வாங்கிட்டு இருந்தோம்னா இப்போவே வந்து விவசாயிகள் கணக்கு போட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு முட்டுவலி உள்ளே போட்டு உற்பத்தி பண்ணி அதை கொடுத்து அதுலேருந்து நம்மளுக்கு காசு வர்றதை பார்த்திங்கன்னா நம்ம போட்ட முட்டுவலியும் கைக்கு வர காசும் ஒன்றா தான் இருக்குது. இந்த நிலை இப்படியே நீடிச்சிச்சுன்னா நம்ம இன்னும் முட்டுவலி போடுறது கூட சேர்த்து தான் போடணும். நாளைக்கு வர்ற காசு பத்தாது. கடைசியில் பார்த்தா நம்ம கை காசை போட்டு தான் கம்பெனிக்கு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படிங்க புள்ள குட்டியில் படிக்க வைக்கிறது, நம்ம எப்படி சோறு தண்ணி திங்கிறது? விவசாயிகளோட நிலமை இப்படி தான் இருக்குது. அதனால் எல்லாருமே சேர்ந்து இனிமேல் நாங்கள் உற்பத்தி இப்போ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்கிறோங்க. அதாவது கோழி குஞ்சு இறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ணையாளர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு எல்லா பண்ணையாளர்களும் சப்போர்ட் தரணும். மக்களாகிய நீங்களும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி இதுக்காக எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணுங்க. நன்றிங்க.